ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ டிசி புதுசா அப்சல்யூட் யூனிவர்ஸ் அப்படின்ற புது டைம் லைன்லேருந்து அவங்களோட காமிக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் டைம் லைன். இதை தான் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட் வார்ஃபேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 எர்த் தான் இருக்குது. அதில் ஒன்று எர்த் ஆல்ஃபா, எர்த் ஒமேகா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் ஒரு தனி கதை. இந்த கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசி ஆக்சுவலி கண்டினியூஷன் ஆகிட்டு இருக்கு. இதை தனியாக பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் யூனிவர்ஸ் அப்படின்னே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மேற்பாடுறவர் நம்ம ஸ்காட் ஸ்னைடர். இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. லைக் இது வரைக்கும் நம்ம டிசி கேரக்டர்ஸ் என்னென்ன மாதிரி பார்த்துருப்போம். யூஸ்வலான அந்த ட்ரோப்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரோப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது அப்சல்யூட் பேட்மேன். அப்சல்யூட் பேட்மேன் இல்லைங்க, இது ஒரு மான்ஸ்ட்ரஸ் வகையான பேட்மேன். உண்மையிலேயே மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மிருகத்தனமான ஒரு பேட்மேன் இறக்கியிருக்காங்க. அப்சல்யூட்லி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் ஆஃப் பேட்மேனை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். கொல்ற பேட்மேனை கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்மேன் வெர்ஷன்ஸை நம்ம பார்த்துருந்தாலும் இந்த பேட்மேன் சம்திங் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு புது டேக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேட்மேனை பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னோட ஒரு பர்சனலாக நிறைய நேரம் இது மனசில் இருந்துகிட்டே இருக்கும். லைக் பேட்மேன் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். பேட்மேன் பணக்கார இல்லாமல் இருந்தால் சாதாரண ஆளாக எப்படி இருந்திருப்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் கேஜெட் இல்லாமல் இருந்ததா எப்படி இருந்திருப்பாப்ல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். நான் யோசித்த அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டாந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்துருக்காங்க. இதுக்கு சுட்டி கோயின்சிடன்ஸாக தான் இருக்கணும். நான் கற்பனையில் அப்படி யோசித்தேன், இந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது நடந்துருச்சு. ஸோ அதில் நான் பார்க்க போகிறது இப்போ இதில் வந்திருக்க அப்சல்யூட் பேட்மேன். உண்மையிலேயே எப்படி சொல்கிறதுங்க, எனக்கு இதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பேட்மேன் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் மொத்தமே 2 இஷ்யூஸ் தான் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. உண்மையிலே இந்த 2 இஷ்யூக்குள்ளேயே நிறைய விஷயங்களை காட்டியிருந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதுலேயுமே ஆர்ஜினியமே ஆர்ஜினியமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நிறைய புது விஷயங்களையுமே காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம பேட்மேன் யூனிவர்ஸில் என்ன மாதிரி பார்த்துருப்போமோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டான டேக்காக போயிட்டு இருக்கு. என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பேட்மேன் இப்படி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்காரு. நம்ம ஸ்னைடரோட படங்கள்லேயே சொல்லியிருப்பாங்க, உங்களோட சூப்பர் பவர் என்னன்னு கேட்டால் ஐ எம் ரிச் அப்படின்னு பேட்மேன் ரிப்ளை பண்ணியிருப்பாரு. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேட்மேன் பணக்காரங்களே கிடையாது. இதில் வேன் மேன்ஷன் கிடையாது, ஆல்ஃப்ரெட் கிடையாது, பெரிய பணக்கார சூட்டு, அந்த எக்ஸ்பென்சிவ் கேஜெட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஃபுல் ப்ரூட் ஸ்ட்ரென்த் தான். இதில் பேட்மேன் பணக்காரரே கிடையாதுங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸில் பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ காலர் சிவில் இன்ஜினியர் படித்தவங்களாம் மாற்றி சொல்லிக்கலாம் ஐ எம் பேட்மேன் அப்படின்னு சொல்லி. கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரூஸ் வேன் ஒரு 24 வயசான ஒரு சாதாரண சிவில் இன்ஜினியர். காலையில் ஒரு சிவில் இன்ஜினியராகவும் ராத்திரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மேனாகவும் சுற்றுறது தான் ஒரு பிளான். இந்த யூனிவர்ஸில் என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காத்தமை பார்ட்டி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேங் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. காத்தமில் பெரிய தலைங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபால்கன், மரோனிஸ், இப்போ கூட பென்குயின் சீரிஸில் பார்த்துருப்பீங்க. அவங்களே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கேங்கோட அட்டூழியம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதை தட்டி கேட்கறதுக்காக நம்ம பேட்மேன் வந்திருக்காப்புல. அண்ட் பேட்மேன் கூடமே எப்போவுமே ஆல்ஃப்ரெட் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆல்ஃப்ரெட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட பட்லர் கிடையாது. இதில் வந்துட்டு நம்ம ஆல்ஃப்ரெட் ஒரு கவர்மெண்ட்டோட சீக்ரெட் ஏஜென்ட். அது இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல, ஆனால் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக தான் இருக்கார். பேட்மேனோட வில்லன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா நம்ம செலினா கைல் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கில்லர் கிராக்கு, டூ ஃபேஸு, பென்குயின், நம்ம ரிட்லர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே நம்ம பேட்மேனோட ஃப்ரெண்ட்ஸாக காட்டியிருக்காங்க. பேட்மேனும் நம்ம ப்ரூஸ் வேணும் இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக வளர்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. பேட்மேனோட அந்த ஒரு சூட்டு பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டேக்கு நான் யோசிச்சு கூட பார்த்து கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூட். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு புத்திசாலியாக இருக்கிற ஒரு சாதாரண பையன் சூட் டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூட்டை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டோ கொலாப்ஸ் ஆகிற ஒரு பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிசைனை வச்சு தான் அந்த சூட்டையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சூட் விங்ஸாக மட்டும் மாறாதுங்க. அந்த சூட்டில் இருக்கிற அந்த கவுல் எல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா கை மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு, அவங்களை கிராப் பண்ணி தூக்கி போகிறதுக்கு, பொருளை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சூட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி நான் பணக்காரலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பேட்மேன் கிட்ட ஐகானிக் வெப்பன் அந்த பேட்டரேங்க் கிடையாது, கிராப்ளிங் கன் கிடையாது, பேட் மொபைல், பேட் பைக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாதாரண பேட்மேன், அவ்வளோதான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் பியூர் ஃபிசிக்கல் ப்ரூட் ஸ்ட்ரென்த் தான். எப்போ சொல்கிறது கேட்டிங்கன்னா, இதில் வர நம்ம ப்ரூஸ் வேன் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா புத்திசாலி தான். ஐக்யூ நிறையவே இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பேட்மேனோட ஹைட் 6 feet 6 inches. நம்ம ஸ்னைடர் பேட்மேன் பார்த்துட்டு போல பென் அஃப்லெக் அவனை விடவுமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் காட்டினா செம்ம பல்கான ஒரு பேட்மேன் தான்.
அண்ட் பேட்மேனோட ஆரிஜினையுமே பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் லைட்டாக தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் இதில் வந்துட்டு அதில் வர மாதிரி தாமஸ் அண்ட் மார்த்தவன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பணக்காரங்களாம் கிடையாது. இதில் தாமஸ் அண்ட் மார்த்தவன் 2 பேருமே ஜஸ்ட் ஒரு சாதாரண ஆட்கள் தான். தாமஸ் வேன் ஒரு டீச்சர், மார்த்தவன் ஒரு சோஷியல் ஒர்க்கர். தாமஸ் வேன் பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்கும்போது நம்ம ப்ரூஸோட சேர்த்து அவர் கிளாஸ் பசங்களெல்லாம் ஜூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐவி மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல டூர் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்துட்டு ஒரு கன் ஷூட் நடக்குது. அதில் அந்த பசங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்காக தாமஸ் வேன் எல்லாத்தையும் உள்ளே அமைச்சிட்டு வெளியே நின்னுறாரு. ஒரு பேட் ஹவுஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டு வெளியே நிற்கிறதுனால அவர் மேலே குண்டடிப்பட்டு அவர் செத்துறாரு. உள்ளே இருந்த பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வேனை சும்மா அப்படியே ஏதோ ஈமுக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது நம்ம ஜோக்கரோ இல்லை கில்லர் கிளாக்கோ ஃபேஸோ இவங்க யாருமே கிடையாது. இதை வில்லனா காட்டப்படுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளாக் மாஸ்க். இதை வில்லனா காட்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் மாஸ்க் அந்த பார்ட்டி அனிமல்ஸ் கேங்கோட லீடர் தான் இவன். ஒவ்வொரு ஊருக்கு போவானுங்க. இப்போ இந்த காத்தம்க்கு வந்திருக்கானுங்க. இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரீஸில் வில்லனாக இறக்கியிருக்காங்க. அண்ட் ஜோக்கரை பற்றி சொல்லப்பட்டு பாருங்களேன். ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா இவனை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரன். ஆனால் ஜோக்கர் சிரிக்கவே மாட்டாப்லையா. அதோட 30வது பெரிய பணக்காரன் நம்ம ஜோக்கர். ஆக்சுவலி இந்த காமிக் சீரீஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. அண்ட் இந்த புது பேட்மேன் சூட்டை பற்றி சொல்லணும்னா இன்னுமே நிறையவே சொல்லிட்டு போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2 காது இருக்குல்ல, அது காது கிடையாதுங்க, கிட்டத்தட்ட அதுதான் பேட்ரேங் மாதிரி. அதுலேருந்து 2 கத்தியை எடுத்து ஆப்போனன்ஸை ஷூட் பண்ணுறதுக்காக. அண்ட் பேட்மேனோட அந்த ஒரு கவுலாக இருக்கட்டும், அது வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு அண்ட் சூட் ஆர்மராக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த சூட்லேருந்து நிறையவே ஸ்பைக்ஸ் எல்லாம் வேலை வெளியே வருது. முள்ளாக இருக்குது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. இந்த பேட்ரேங் சிம்பிளை பற்றி சொல்ல மட்டும் பாருங்களேன். நெஞ்சில் அந்த பேட் சிம்பிள் இருக்குல்ல, ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. என்னடா பேட் சிம்பிள் இது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பேட் சிம்பிள் லிட்டரலாக ஒரு பேட் லாக்ஸுங்க. கையில் ஒரு கைப்பிடி எடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரியை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலாக ஒருத்த கையவே பொசுக்குன்னு வெட்டிடுவாப்புல. வெட்டிட்டு அவன் ஐயோ மாத்தான்னு கையை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த பேனலில் பேட்மேனை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பேட்மேன் இதுலேயுமே ஒரு செம புத்திசாலி தான். இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அப்ளைட் மெக்கானிக்ஸ் படிச்சிருக்காரு, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு, வார் எத்திக்ஸை பற்றியெல்லாம் படிச்சிருக்காரு. எல்லாத்தையும் பற்றியும் படிச்சிருக்காப்புல. செம்ம புத்திசாலி, செம்ம பல்காகவுமே இருக்காப்புல. ஃபிசிக்கலியுமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நோக்கில் பாலிசி இருக்குது. பேட்மேனோட ஆஸ்தான அந்த ஒரு நோக்கில் பாலிசி இதுலேயுமே இருக்குது. கொல்ல மட்டும் தான் செய்ய மாட்டார், மற்றபடிக்கு கையை காலை வெட்டுறதெல்லாம் நிறையவே இருக்கும். இதுலேயுமே பேட்மேனை ஆஸ் யூஷுவலான ஒரு டாக்டிஷியன், ஒரு செம்ம பிளான் போடக்கூடிய ஆள். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டியிருக்காங்க. அவர் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர், மார்ஷியல் ஆர்ட்ஸ், சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே காட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு சேனல் இந்த காமிக் சீரிஸாக அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். அடுத்து கண்டிப்பாக அந்த சீரிஸ் வரும். அந்த சீரிஸ் இன்னும் நான் பேர் முடிவு பண்ணல. பேர் முடிவு பண்ணிட்டு இன்ட்ரோலாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சீக்கிரமே அந்த வீடியோ போட்டுடலாம். அண்ட் இந்த காமிக் சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.